அது சரிதான். ஆனா இலைகள் நம்ம தோட்டத்துல கூட இருக்கு. அங்கிருந்து எடுத்துக்கங்க. ஓ, அது இல்ல. நாளைக்கு இலைய வச்சு தோரணம் செஞ்சு ஸ்கூலுக்கு கொண்டு போகணும். அதனால எனக்கு நீலமான பச்சை பசேல்னு இலைகள் வேணும். தோரணம். வா டோக்கி, நேரம் ஆகுது. ஓகே, கவனமா. மோசமானது இல்ல, காஞ்சது இல்ல, பச்சை பசேல் அருமை அருமை. மோசம், மஞ்சள், அருமை. உருண்டையா இல்ல, குண்டா இல்ல, நீல நீளமா அருமை அருமை. உருண்டை, குண்டு, அருமை. வாட்டுக்கி, நிறைய இலைகளை சேகரிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போலாம். இலை. ஆஹா. டுக்கி, எனக்கு தோரணம் செய்யணும். நீ உன்னோட இலைகளை இங்க வைக்காத, இல்லனா மிக்ஸ் ஆயிடும். 1 2 3 4 5 அப்புறம் 6. இப்ப இது ஒரு நூல்ல கட்டணும். மோசம், மஞ்சள். டுக்கி, நீ என்னோட 2 இலைகளை எடுத்தியா? நான் பாக்குறேன். என்னோட இலைகளோட உன்னோடது மிக்ஸ் ஆயிடுச்சான்னு. பீக்கு, இல்ல இல்ல. ஒரு நிமிஷம் இரு. என்னோட ஸ்கூல் வேலை நின்னு போச்சு. என்னாச்சு டூக்கி? பீக்கு, இலை. பீக்கு, நீ டூக்கி என்ன பண்ண? மா, நான் ஒண்ணுமே பண்ணல. என்னோட 2 நீலமான இலை காணாம போச்சு. நான் டூக்கி வச்சிருந்த இலைகளை பார்த்தேன், அவ்வளவுதான். அழாத டூக்கி செல்லம். பீக்கு, நீ எல்லா இடத்துலயும் தேடினியா? இல்லம்மா. சரி, முதல்ல டூக்கிக்கு சாரி சொல்லு. அப்புறம் நம்ம போய் இலைய தேடலாம். சாரி டோக்கி. இலை அங்க எப்படி போச்சு? மா, இலை நடக்குது. கவனமா பாரு பீக்கு. இது இலை இல்ல, இது இலை மாதிரியே இருக்கிற பூச்சி. ஊசி. வாவ், இது இலை மாதிரியே இருக்கு. எனக்கு இந்த விஷயமே தெரியாது. போய் தோரணத்துக்கு 2 புது இலைய கொண்டு வா. இந்த முறை பூச்சிய கொண்டு வராத பீக்கு. இனி மாட்டேன். பொடி டோக்கி. விட்டுட்டேன். பாய். பீக்கு, இந்தா உன்னோட செடி. நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகணும்ல? தேங்க்யூ அப்பா. இந்த செடிக்கு தண்ணி ஊத்தி வை பீக்கு, இல்லனா காஞ்சிரும். இப்பவே ஊத்துறேன். சேட்டி.
சோப்பை வச்சு பபிள்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பாரு டோக்கி, இதுல எவ்வளவு பபிள்ஸ் வரப்போகுதுன்னு பாரு. பபிள்ஸ் பபிள்ஸ் பொடி டோக்கி. பீக்கு, செடிக்கு தண்ணி ஊத்துனியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊத்துறேம்மா. வா டோக்கி, நீ செடிக்கு பூ வச்சிருக்க. வா, இப்ப செடிக்கு பபிள்ஸும் கொடுக்கலாம். டோக்கி பபுள், டோக்கி பபுள். ஸ்கிப்பிங் ரோப். டோக்கி, நீ பபிள்ஸ் விடு, நான் ஸ்கிப்பிங் கயிறை வச்சு அதை உடைக்கிறேன். ஓகே ஓகே. இது உடைஞ்சிருச்சு. இது உடைச்சிட்டேன். இப்போ இதையும் உடைச்சிட்டேன். பீக்கு, செடிக்கு தண்ணி ஊத்துனியா? ஓஹோ டோக்கி, நான் இன்னும் இந்த செடிக்கு தண்ணி ஊத்தவே இல்ல. நீ இரு, நான் உடனே போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன். பீக்கு, ம், பாரு இந்த செடி காஞ்சு போயிருச்சு. நான் இதோ போய் தண்ணி கொண்டு வந்துட்டேன். பாரு பீக்கு, நீ செடிக்கு தண்ணி ஊத்தாததுனால செடி வாடி போயிருச்சு பாரு. செடி இப்போ என்ன பண்றது? இப்ப சீக்கிரமா இந்த தண்ணிய செடியில ஊத்து. அப்புறமா செடி கிட்ட சாரி சொல்லு. சாரி செடி, ப்ளீஸ் சரி ஆகிடு. இது சரியாயிடுச்சு. சரி சரி. எப்பவும் வேலைய தள்ளி போடக்கூடாது. அப்புறம் பீக்கு, செடிக்கு எப்ப தண்ணி ஊத்தணும்? தினமும் தினமும் தினமும். என்னாச்சு டோக்கி? டோக்கி, அங்கிருந்து சீக்கிரமா நகரு. இது பாம்பு குட்டி, அது உன்னை கடிச்சிரும். கடிக்குமா? இல்ல டோக்கி, ஓடு. பாம்பு குட்டி, அம்மா, அப்பா. ஓ, ஓ.
பீக்கு, டுக்கி, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? ஆ, பூவுக்கு நடுவுல பாம்பா? இது எப்படி சாத்தியம்? பீக்கு, நீ உறுதியா சொல்றியா? ஆமா அப்பா, அங்க நிறைய பாம்பு இருக்கு. ஏறக்குறைய 100 பாம்புகள் இருக்கும். மாப்பியாரி, நாம ஏதாவது செஞ்சாகணும். ம், எனக்கு சாக்கு பை கொண்டு வா, அப்புறம் ஒரு தடியும். ஜாக்கிரதை பாப்பா பியாரி, ஆ, ஏன்னா பாம்பு ரொம்ப ஆபத்தானது. ஓ, பயப்படாத. நான் பாம்பு பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆக்கும். சரி, இப்ப எல்லாரும் எனக்கு வழி விடுங்க. ஓ அப்பா, இங்கதான் எங்கேயோ இருந்தது. ஆ, ஆ, ஆ. ஓ, ஹே பீக்கு டூக்கி, தப்பிச்சோம். இது பாம்பு இல்ல, இது மண்புழு. மண்புழுவா? ஆமா டூக்கி, இது வெறும் மண்புழுதான். இதால எந்த ஆபத்தும் இல்ல. ஆமா, எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா மண்புழு நமக்கு நிறைய உதவி செய்யுது. அது மரங்களுக்காக மண்ண வளமாக்குது. அதனாலதான் அத விவசாயிகளின் நண்பன்னு சொல்லுவாங்க. நண்பன். அப்பா, ம், நாங்க இந்த மண்புழுகளை எங்க ஃப்ரெண்டா ஆக்கிக்கலாமா? ஆ, அப்பா ப்ளீஸ், நாங்க இத நல்லா கவனிச்சுப்போம்ப்பா ப்ளீஸ். ஓகே பீக்கு டூக்கி, ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க இத வீட்டுக்கு வெளியில பூத்தொட்டில தான் வைக்கணும், சரியா? சரி. ஏய். ஏய் ஏய் எஸ். ஆ, ஆ, ம், ஆ, ம். இந்தாங்க, இதுக்கு இலைகளை சாப்பிட கொடுங்க. அதனால இதுங்க சந்தோஷமா இருக்கும், நம்ம செடிகளையும் சந்தோஷமா வச்சுக்கும். ம். ஆ, ஆமா, சின்ன சின்ன மண்புழு சந்தோஷமா இருக்கும், செடிகளையும் ஆரோக்கியமா வளர வைக்கும். ஆமா சம்சம், உங்க எல்லாருக்கும் தெரியும்ல என்னென்ன பண்ணணும்னு. சபாஷ். ஓகே, அப்ப சந்திக்கலாம். மா, இன்னைக்கு ஸ்கூல்ல ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எல்லாரும் எனக்கு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுனாங்க. பர்த்டே பர்த்டே. சரி சரி, இப்ப வாங்க மாடிக்கு போய் தயாராகுங்க. நம்ம விருந்தாளிங்கெல்லாம் வந்துகிட்டு இருப்பாங்க. பார்ட்டிக்கு டைம் ஆக போகுது. ஹாப்பி பர்த்டே பீக்கு குட்டி. ஹாப்பி பர்த்டே டு யூ. இப்போ இது கிஃப்ட் டைம். Birthday gifts. Thank you. ஹாப்பி பர்த்டே பீக்கு. Thank you, Rani. Oh, இது lamp-ல. Thank you. ஹாப்பி பர்த்டே பீக்கு, இது உனக்கு. Oh, thank you, Chum Chum. இது ரொம்ப பெருசாவும் இருக்கு, வெயிட்டாவும் இருக்கு. Oh, இது ஒரு செடி. இது ஒரு பெரிய வெயிட்டான செடி.
இது எங்களுடைய gift பீகோ. இது போர்ட் கேம் இல்லையா? இதே நல்ல gift. பென்னி, போட்டோ ஃப்ரேம். ஆமா, ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்காக, நம்ம நட்பின் ஞாபகத்துக்காக பீகோ. டிங் டிங் பீகோ. பர்த்டே பர்த்டே. பீக்கு, இங்க பாரு. இந்த பீக்குக்கு என்னோட கிஃப்ட். இது என்னோடது. தலகாணி, மணி, துணி, இதுதான் என்னோட பர்த்டே கிஃப்டா? ஆமா பீக்கு, அப்புறம் பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் வெளியே இருக்கு. வா பாரு. வெளியயா? இவ்ளோ பெருசா என்னவா இருக்கும்? ஆ. ஹாப்பி பர்த்டே பீக்கு. புல்லு, கட்டை, பேம்பு, இதையெல்லாம் வச்சு நான் என்ன பண்றது? இந்த பொருட்களை வச்சுக்கிட்டு நாங்க ஏன் உனக்கு ஸ்பெஷல் பர்த்டே கிஃப்ட் பண்ணக்கூடாது பீக்கு? ஸ்பெஷல் கிஃப்டா? என்னோட பர்த்டேக்காகவா? ஆமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பண்ண போறோம். ஒன்னா சேர்ந்து. ஆமா, ஒன்னா சேர்ந்து நீயும் ஹெல்ப் பண்ணுவ இல்ல பீக்கு? ம். வாங்க பசங்களா. அப்ப பீக்கு, இந்த பர்த்டே கிஃப்ட் எப்படி இருக்கு? என்னோட சொந்த ட்ரீ ஹவுஸ். இது எல்லாத்தை விடையும் நல்ல பர்த்டே கிஃப்ட் அப்பா. மணி, ஸ்கிரீன், தலகாணி, கட்டை, அப்புறம் புல்லு. ட்ரீ ஹவுஸ் ஆக்கியது நம்ம பர்த்டே கிஃப்ட் தோலு.